Hey my families, welcome back to my channel. So நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிபி அண்ட் தென் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில், அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் ஆனியன், சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் ஓவரால் வந்து சார்ட் பண்ணிக்கிறேன். சார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும். என்ன ரெசிபினே சொல்லாமல் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இதில் நான் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வாழைக்காவை வந்து நான் நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நம்ம பொட்டேட்டோ போண்டாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுதான் இன்றைக்கி உண்டான ஸ்பெஷல் ரெசிபி. ஓவரால் நான் கடாயில் ஃபுல்லாக போட்டு நல்லா சார்ட்டட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால்ஸாக வந்துட்டு நான் பொடிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிகாஸ் வந்து பொட்டேட்டோ லவர்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுலில் வந்துட்டு பேசன் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த மிக்ஸிலையும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வாழைக்காய் வந்துட்டு நல்ல வாய்வான பொருள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஓவரால் நான் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மாவு வந்துட்டு பிடிக்காது. நான் ஃப்ரெஷ் ஆயில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓவரால் வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த் ஒர்க் அவுட்டாக இருக்கும். பட் வெளியே சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க சாப்பாடே வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்களும் வீட்டில் இருக்கிறது சமைச்சு சாப்பிடுங்க, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த போண்டாவை ஸோ ஓவரால் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவே செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. பிகாஸ் த்ரோட் பெயின். ஓவரால் போண்டாஸ் எல்லாத்தையுமே வெந்ததுக்கப்புறம் நான் வந்து பிளேட்டிங்கில் வந்துட்டு சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். ஓவரால் நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சட்னிஸ் ஆர் ஏதாவது டிப்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இனியும் நிறைய நியூ ரெசிபிஸ் நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Bye bye.